here high and dry. Oh, well, I don't wanna jinx it, baby, and twist myself at the spine. Don't wanna overthink it, baby. It's just twist your body and mine. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Oh, but I don't wanna jinx it, baby. Let's not get ahead of my time. Oh, but I don't wanna miss you, baby. So I stand up and speak just my mind. Oh. Baby, you give me ice and fire. You're channeling wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Baby, you give me ice and fire. You're channeling wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Oh, 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 ஹோம்ஒர்க் அப்புறம் இந்த படத்து மூலமாக டைரக்டர் அறிமுகமாகறாங்க. இந்த படம் கதை சொல்லி அந்த கதையை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வாரம் 10 நாள் மேலே ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் மனசாட்சி கேட்காம ஒத்துக்கிட்டேன். ஏன்னா கதை நல்லா இருந்தது. ஸோ அது ஐஸ்வர்யா இல்லாமல் அது யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணியிருப்பேன். ஸோ எனிவே இப்போது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஐஸ்வர்யா டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் படம் பண்ணுறேன்னு ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் என்னோடய டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அமலா பால் ஹீரோயின். அவங்க படத்தை மைனா பார்த்தேன் நான். ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கதை கேட்டாங்க, அவங்களுக்கும் பிடிச்சது. சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் சார், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆடுகளமில் கலக்கியிருக்காரு. ஹீஸ் ஆன் போர்ட் ஆல்சோ. நெக்ஸ்ட் இஸ் கோலா பாஸ்கர், எடிட்டர். இவர் கோலா பாஸ்கர், எடிட்டர். அண்ட் டெபியூட்டன்ட் மியூசிக் டைரக்டர், நியூ கமர் அனிருத். தட் இஸ் அனிருத். பயங்கர வெரி டேலண்டட் யங்ஸ்டர். ஸோ நல்ல ஃபயர் இருக்குது, நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை டீம். We need all your wishes and support. Thank you. வணக்கம்.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம், எஸ்பெஷலி ஐஸ்வர்யா மேம் டெபியூட் வெஞ்சர் இது. அவங்க என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது பயங்கர ஹாப்பி எனக்கு, பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி இது. வெரி ஒரு இந்த மாதிரி ரியலிஸ்டிக் மூவிஸ் பண்ணணும் நிறைய ஆசையாக இருக்குது. அண்ட் லைக் தனுஷ் கூட ஒர்க் பண்ண போகிறேன். கரியரில் இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்காங்க. ஐம் சீரியஸ்லி வெரி ஹாப்பி. தென் வேல்ராஜ் சார், and it's such a wonderful team. I'm really proud and thank you Aishwarya ma'am for making me a part of this movie. படம் டைட்டில் வந்து 3, just the number 3, THREE கிடையாது, 3 கிடையாது, 3 கிடையாது, நம்பர் 3, எண் 3. பட் எண் 3 டைட்டில் கிடையாது, நம்பர் மட்டும். டைட்டில் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால எதுக்கு 3ன்னு சொல்ல முடியல. சொன்னா எல்லாமே சொன்ன மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ எடுத்த வரைக்கும் 2 மாதிரியும் வேலை வாங்குறாங்க. முதல்ல கொஞ்சம் கோபமாக தான் இருந்தது. சரி, வேற டைரக்டராக இருந்தால் அமைதியாக தானே பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம அமைதிப்படுத்திக்கிட்டு நடிச்சுக்கலாம். ஷார்ட்டாக சொல்லணும்னா இது வந்து ஆடியன்ஸுக்கு ரிலேட் பண்ணிக்கிற ஒரு படமா இருக்கும். ஒருத்தராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு படம். ஹீரோயினா பண்றாங்க ஒண்ணு, பட் அவங்க கேரக்டரை நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கேரக்டர் ஹீரோக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கேரக்டர் படத்துல. ஸோ நான் வந்து அவங்க கேரக்டர் பத்தி சொல்லணும்னா படத்தை ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 90% ஆஃப் த டைரக்டர்ஸ் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து ஒரு ஹீரோவை வச்சுதான் கதை எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் கதை எழுத ஆரம்பிக்கிறப்போ வீட்லயே 2 ஹீரோ இருக்காங்க. ஸோ யாராவது மைண்ட்ல அவங்கள வச்சுதான் எழுதுவோம். ஸோ தனுஷ் சார் மைண்ட்ல வச்சுதான் கண்டிப்பா கதை எழுதுனது. ஃபர்ஸ்ட் அவங்கள தான் அப்ரோச் பண்ணோம். அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சது. பட் எங்களுக்கு டேட்ஸ் ரொம்ப கிளாஷ் ஆச்சு. பட் வெரி ஸ்வீட் ஆஃப் அமலா பால். அதுக்கப்புறமும் நாங்க அவங்க கிட்ட ஸ்டோரி சொன்னப்போ இம்மீடியட்டா ஓகே சொன்னாங்க. ஸோ தட் ஷோஸ் ஹவு ப்ரொஃபஷனல் ஷீ இஸ். ஸோ அவங்க ஸ்ருதி ஹாசன் அப்ரோச் பண்ணது உண்மை, அவங்க கேரக்டருக்கு சூட் ஆயிருப்பாங்கன்றது உண்மை. பட் அதனால இது எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுன்றத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கு. லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, தலையில நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர்ஸ்ல. பட் ஏதோ தெரியாத ஊருக்கு போய் தெரியாம தொலைஞ்சு போன மாதிரி இல்லை. ரொம்ப எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அவரோட ரோல் ஆஸ் அன் ஆக்டர் அதை கரெக்டா ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்றாரு. வீட்டுல வந்து எனக்கு நான் ஹெல்ப் கேட்டா அது பண்றது வேற விஷயம். பட் அங்க வந்து பயங்கர சப்போர்ட். என்ன இருந்தாலும் அவர் வந்து சீனியர் இண்டஸ்ட்ரியில எனக்கு அந்த சப்போர்ட் கம்ஃபர்ட் கண்டிப்பா கொடுக்கறாரு. என்ன சர்டிபிகேட் கிடைக்கும்னு என்னால சொல்ல முடியாது. மோஸ்ட்லி எல்லா படமும் யூ தான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நானும் அப்படிதான் ஆசைப்படுறேன். முதல்ல சின்னதா ஒண்ணு வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா நல்லா பெருசா இருக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு. இல்ல அது ஓகே. நீங்க ஸ்டார்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இல்ல, முதல்ல குட்டியா ஒருத்தரை வச்சு ட்ரெயின் ஆயிட்டுல, அப்புறம் பெரிய சுறாமிக்கெல்லாம் போலாம் அப்படிங்கிற ஐடியால இருப்பாங்களோ என்னவோ. பட் இன்னும் அவரை இயக்குற அளவுக்கு பொறுப்பும் திறமையும் அவங்களுக்கு வந்திருக்குமாங்கிறது தெரியல. முதல்ல ஒரு சின்ன ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அப்புறம் அதை பத்தி நான் இந்த ப்ராஜெக்ட் பத்தி அப்பாட்ட பேசும்போது, அப்பா என் பொண்ணு டைரக்ட் பண்ணுச்சுன்னா வெளியே எங்கேயும் பண்ணக்கூடாது, என் பேனர்ல தான் பண்ணணும், நான் தான் லான்ச் பண்ணுவேன், அந்த பெருமை எனக்கு தான் இருக்கணும், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அந்த அவருக்கு வச்சிருக்கிற அந்த பாசத்துக்கு மரியாதை தான் ஓம் பேனர்ல இருந்து படம். இது வரைக்கும் அதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கல. இன்னும் வரும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு சங்கடமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பழகிடுச்சு. நிறைய பேர் முன்னாடி நான் டைரக்டரா தான் பார்ப்பேன். அவங்களுக்கு தான் எப்படி இருக்கும்னு தெரியல. வேண்டுதல் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்ல வேணாம்னு பாக்குறேன். பட் எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா இல்ல. 10-11 வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நான் சபரிமலைக்கு போய். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடலாம். உங்க கூட சீக்கிரமா நான் டெஃபினட்டா ஷேர் பண்ணிக்க தான் போறேன். அதுக்கு தனியா இந்த மாதிரி இல்லாம அன்அபிஷியலா நம்ம எல்லாரும் எனக்கு தனிப்பட்ட வகையில ஐ கிராஸ் தட் மொமெண்ட். அந்த நேரத்துல அது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ அது தாண்டியாச்சு. இப்போ அப்படி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்பயும் இருக்கு, பிளாங்கா இருக்கு. ஒளிப்பதிவு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன் ஆஃப்டர் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட்.
ஸோ எனக்கு வந்து வேல்ராஜ் சார் இப்போ இல்லை கொஞ்ச நாளாகவே தெரியும் ரொம்ப. அண்ட் ஆடுகளம்லேயே தனுஷ் சாரோட ஒர்க் பண்ணாங்க. ஸ்கிரிப்ட் சொன்னோம் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட். அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்கிரிப்ட். அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஒர்க் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு யூனிட் செட் ஆகிறப்போ நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். எனக்கு வேல்ராஜரோட ரொம்ப அந்த கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் ஏன் புதுசா ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டோம்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த ரீசனும் கிடையாது. கண்டிப்பா ஒரு புது மியூசிக் டைரக்டர் அவரோட பெஸ்ட்டை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் படத்துல நினைப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல தப்பா போகாதுன்ற ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பா அந்த சிச்சுவேஷனுக்கும் அந்த சாங்குக்கும் வாய்ஸ் சூட் ஆச்சுன்னா 100% பாடுறது. மியூசிக் டைரக்டர் அனிருத் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் கீபோர்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய காம்படிஷன்ஸ் அண்ட் ஹி ஹாஸ் இஸ் ஓன் பேண்ட். அண்ட் அவரோட மியூசிக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப யூத்ஃபுல், ரொம்ப டிஃப்ரெண்ட் இஸ் த ரைட் வேர்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஸ்டோரிக்கு நல்லா செட் ஆயிடும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. ஸோ அதனால தான் மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்ணது. அவர் இதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா மேடம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 ஷார்ட் ஃபிலிம்ஸ் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணதுக்கெல்லாம் அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான். அண்டு எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் போட்டு காட்டும் பொழுது ஐ தாட் ஓகே நல்ல லான்ச்சாக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு டேலண்ட் வெளியே வந்த மாதிரி இருக்கும்னு. ஸோ அதுக்கு நான் சம்மதிச்சேன் அவங்க லான்ச் பண்ண சொல்லும்போது. நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா மேம் வந்து ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் நான் தனுஷை மீட் பண்ணேன் நிறைய டிஸ்கஷன்ஸுக்காக. இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். அந்த கேரக்டர் அந்த ஸ்டோரியில பார்த்த அந்த கேரக்டர் மாதிரி எனக்கு இருக்கு. ஒரு தனுஷ் ஒரு ஆக்டரா தெரியல. ஸ்டார் காஸ்ட் வேற இன்னும் டிசைட் பண்ணல. பிகாஸ் அந்த இன்னும் ஒரு 4-5 பேர் மைண்ட்ல இருக்காங்க. நல்ல டிஃப்ரெண்டான ஸ்டார் காஸ்ட் போடணுன்றதுனால தான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி வெயிட் பண்ணி காஸ்ட் பண்றோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே யாரை போட போறோம்னு. ஸோ இட்ஸ் வெரி ட்ரூ. அந்த ஒரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ நிறைய அவங்களோட லைஃப்லேருந்து எடுத்து எழுதுவாங்க கண்டிப்பா. பட் இது வந்து என்னோட லைஃப் இல்ல. இந்த ஸ்டோரி இஸ் நாட் மை லைஃப். பட் கண்டிப்பா சில இன்சிடென்ட்ஸ் சில இன்ஸ்டன்சஸ் வந்து என் லைஃப்லயும் நடந்திருக்கு. அது எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஐ ஷுட் சே என்னோட இன்ஸ்பிரேஷன் விட நான் ஒரு டைரக்டர் மாதிரி ஆகணும்னு நினைச்சது வந்து செல்வராகவன் சாரை பார்த்து. ஏன்னா அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தா என்னோட குரு தான்.